ஒரு தத்துவம் சொல்றேன், தத்துவத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. நமது உடம்பில், பொறுமையா சொல்றேன், எந்த உறுப்பில் எந்த வியாதி இருக்கிறதோ, எந்தெந்த சத்து குறைபாடு இருக்கோ, எந்த பஞ்சபூதம் வீக்கா இருக்கோ, அதுக்கு எந்த சுவை, எந்த பழம், எந்த காய்கறி, எந்த உணவு வேணுமோ அதுதான் நமது நாக்குக்கு பிடிக்கும். யாரையுமே கேட்க வேண்டாங்கிறாங்க. இவ்வளவுதாங்க, சிம்பிள்ங்க. இப்ப என்ன பண்ணணும்? எது பிடிக்குதோ அதைத்தான் சாப்பிடணும். இவ்வளவுதாங்க விஷயம். அதுக்கு நான் டெக்னிக் சொல்லித்தரேன் எப்படின்னு. இப்போ ஒரு வீட்டுக்கு போறீங்க, சாப்பாடு, குழம்பு, ரசம், மோர் குழம்பு, புளி குழம்பு, எல்லாம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? எவ்வளோ போடுறாங்களோ அத்தனையும் காலி பண்ணிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. அதில் ஒன்று பிடிச்சது இருக்கும், பிடிக்காது இருக்குங்க. நம்ம என்ன ஃபார்முலானா, சாப்பாடை மிச்சம் பண்ணாதீங்க, கொடுத்ததை சாப்பிடுங்க. இது தப்புங்கிறங்க, அப்படி இல்லைங்கிறங்க. என்னை கேட்டால் முதல்ல என்ன தெரியுமா பண்ணணும்? ஒரு இலையில நீங்கள் 7 பொரியல் 3 பொரியல் செஞ்சா சின்ன கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணுங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்து வேணும்னா தான் பெரிய கரண்டி வைக்கணும். அள்ளி வச்சிடக்கூடாதுங்க. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேங்க. ஒரு வேளை நான் ஒரு விருந்துக்கு போகிறேன், இலையில நிறைய கூட்டு பொரியல் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். நான் சாப்பிடும்போது பாருங்கள், இதான் ஃபார்முலா. நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல வச்சிருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாக்கு கிட்ட கேட்பேன். ஒரு வடை இருக்கு, கொஞ்சமாக பிச்சு வைப்பேன். அந்த நிமிஷத்தில் எனக்கு பிடிக்கலையா, வடை எடுத்து முதலே வச்சிருவேன். அதை சாப்பிட மாட்டேன். முட்டைக்கோஸ் போட்டு சாப்பிட்றேன், பிடிச்சிருக்கா மொத்தத்தையும் காலி பண்ணுவேன். இன்னொரு கண்டு கொண்டு வாங்கம்மா. இதெல்லாம் பிடிச்சிருக்கோ 2-3 தடவை வாங்கி சாப்பிடுவேன். எது பிடிக்கலையோ ஒதுக்கி வச்சிருவேன், சாப்பிட மாட்டேன். புரிஞ்சுங்களா? இப்படி சாப்பிட்டு பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன சத்து வேணுமோ கரெக்டா போகுது, நோய் குணமாகுது. பிடிக்காத பொருளை சாப்பிட்டா இது உள்ள போய் என்ன பண்ணுது? இது ஜீரணம் பண்றதுக்கு சக்தி செலவாகுது.